அவருக்கு எவ்வளவு வித்தியாசம் வயசு? 12 வருஷம் சார். 12. ஆமா, எனக்கு 39, ஆக்சுவலி 40 ரன்னிங், அவங்களுக்கு 52. வெளியே போறீங்க. இப்ப இவங்க என்ன சொன்னா, வெளியே போகும்போது வேற கமெண்ட்ஸ் தான் கேட்பாங்க. இப்ப நீங்க வெளியே போகும்போது அந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் கேட்பாங்க. அதே வந்து காமெடியா சொல்லுவேன் நான். இங்க பாருங்க, உங்களை போய் அவங்க என்ன கேட்டாங்க, அப்பாவான்னு கேக்குறாருன்னா எவன் கேட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க, சிரிப்பாங்க, அவ்வளவுதான். அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எங்க ரெண்டுக்குள்ள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா போச்சு. இதைத்தான் சொல்வேன். அரேஞ்ச் மேரேஜ்னால ஒருவேளை அப்படியா, இல்ல லவ் மேரேஜ்ன்றதுனால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோமான்னு தெரியல. நீ அப்படி வரியா? என்னோடைய கல்யாணத்தப்பெல்லாம் 2007 எனக்கு மேரேஜ் சார். அது வந்து இது ஒரு பெரிய மேட்டரா இல்ல. ஆனா எனக்கு இதுல இந்த லைஃப்ல ஒன்றும் கஷ்டம் இல்ல, ரொம்ப கவலைப்படல. ஒரு சில விஷயம் அந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும், அதுதான். மித்தபடி ரொம்ப பெருசா இல்ல. ஆனா நம்பர் தான் இல்லையான்னு தான் தெரியல. இருந்தாலும் அந்த பிள்ளைங்க ஏன் அப்படி யோசிக்கிறாங்க, ஏன் நம்ம என்ன குறைஞ்சிட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வருது, தெரியல. ஓகே, இப்போ ஏஜ் டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணது, ஒரு பெரிய ஏஜ் டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணது, உங்களுக்கு தான் வருத்தம் இருக்கா? வருத்தம்னா ஒன்றும் இல்லை சார், ரொம்ப ஹாப்பி தான். என்ன பொண்ணு கொஞ்சம் லேட்டாக பிறந்தது ஒன்று தான், மற்றபடி எங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் கிடையாது சார். இப்போ இளமையில இப்போ டீனேஜ் பசங்க கல்யாணம் பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ வரையும் ஃபீல் ஆகுதான். இப்போ வரையும் என் மேலே கையை போட்டு தான் ட்ராவல் பண்ணணும். அப்படியா? அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க சார். ஆனா இவங்க சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் வேணாம்னு சொல்லுவேன். அவங்க பைத்தியம் எப்ப இருக்கு, எந்த காலத்துல இருக்குன்னு என்னைய கேட்பாங்க. என்னடா இப்படி கேக்குறாங்க? சரி, ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. மேல கையை போட்டு வா, இடுப்புல கையை வச்சுட்டு வா. இந்த ஹியூஜ் ஏஜ் டிஃபரன்ஸ்ல திருமணம் பண்ணும்பொழுது இங்க அரேஞ்ச் மேரேஜ்ல இருக்கவங்க நிறைய வருத்தங்கள் இருந்தது, நிறைய டிசாட்டிஸ்பேக்ஷன் இருந்துச்சு. ஆனா இதே காதல் திருமணம் பண்ணிட்டாங்க பாருங்க, ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளவு ஹியூஜா இருந்தாலும் காதல் திருமணம் பண்ணிட்டாங்க பாருங்க, அவங்க யாருமே எனக்கு வருத்தம் இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு முக்கியமான லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். காரணம் என்ன பாக்குறேன்னா அந்த காதல் தான்.